இப்போ பார்த்தோன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கம்பெனியை பார்த்து வேலைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க காவேரி, ஏங்க நீங்கள் போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் கம்பெனியில் போய் வேலை செய்கிறது நல்லா இருக்காது. நீங்கள் இவ்வளோ நாள் முதலாளியாக இருந்துட்டு உங்களுக்கு நானே ஏதாச்சும் ரெடி பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம்னா காவேரி அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா விஜய்க்கு வேண்டதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ வந்து நல்லா பேசுகிறாங்க, இளநீ கொடுக்குறாங்க. ஏன் எனக்காக ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை இது வழக்கம் போல் காவேரிக்கு செஞ்சு கொடுக்குறது தான். ஓ, பக்கத்து இலைக்கு பாயசத்துக்கு மாதிரி எனக்கு ஊற்றுறீங்களா அப்படின்ற மாதிரி. இல்லை தம்பி, இது உடம்புக்கு நல்லது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. எக்காரணத்து கொண்டு என்னை வெறுத்துடாதீங்க இன்னும் எதுவும் பிரச்சனை வந்தால் கூட என்னை மேலே வெறுத்துடாதீங்க. இந்த 2 நாளில் வந்து ஒரு அம்மாவோடைய பாசத்தை வந்து எனக்கு இப்படி கிடச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இதை கேட்டுட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, அப்படிலாம் நான் வெறுக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி அம்மா என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே குமரன் கால் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க. உடனே குமரன் வந்து வேகமாக கிளம்புறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா கங்கா சொல்கிறாங்க, ஆமாம் அந்த எடுபடி வேலைக்கு செய்கிறதுக்கு மட்டும் முதல்ல கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. கங்கா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நர்மதாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா மாதிரிலாம் இல்லை, இப்போ பார்த்தோம்னா விஜயை ஓவராக தாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. உடனே என்ன செய்கிறாங்கன்னா யமுனா வந்து சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஜெயிலு போலீஸு இந்த மாதிரி போனவங்களாம் தாங்குறாங்க, அவ யோகாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தோம்னா யமுனா சொல்கிறாங்க, நிவின் வந்து எதுக்கு வந்து நம்ம காவேரி மேலே இவ்வளோ பாசம் வைக்கணும்னு சொல்லிட்டு கங்காட்ட சொல்கிறாங்க. உடனே கங்கா சொல்கிறாங்க, அவள் யோகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீயும் நிவினும் எதுவும் பிரச்சனையான்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கங்கா சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் வந்து அவ்வளோ பெரிய சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக வந்திருக்காருல, தாத்தா பாட்டி முதல் கண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.